வணக்கங்க. பிரணிதா வீட்டு சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ரவை கேசரிங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிளான டிஷ்ஷுங்க இது. ரொம்ப நேரம் வேலை கிடையாது. நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்காங்களா, ஸ்டவ்வில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சூடான உடனே கொஞ்சம் போல் நம்ம திராட்சை பாதாம் போட்டு வதக்கி வச்சுக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா கேசரியில் சேர்க்கறதுக்காக. திராட்சை நல்லா உப்பி வரட்டுங்க, அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். பாருங்கள் எப்படி வருதுன்னு. நம்ம சிம்மிலே வச்சு பண்ணலாங்க. ஐயில் வச்சிட்டோம்னா இதெல்லாம் ஒரு மாதிரி கருகிடும். ஒரு டம்ளர் அளவுக்கு ரவைங்க, அதை அந்த நெய்யிலே போட்டு கொஞ்சம் வறுத்த மாதிரி எடுத்துக்கலாம். இதுவும் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க, ரொம்ப ஐயில் வைக்க வேண்டாம். இது பாருங்கள் எப்படி நம்ம கிளறிக்கிறோன்னு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அது தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் ஒரு டம்ளர் தாங்க சேர்த்தேன். ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு தண்ணி வச்சுக்கோங்க. மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டுங்க. பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. அதில் நம்ம கொஞ்சம் போல் கேசரி பவுட்ரு தண்ணியில் கரைச்சி வச்சோங்க, அதை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள் அதோடு சேர்ந்து அதுவும் நல்லா கொதிக்குது. இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாங்க. நெய்யில் வறுத்து வச்சோம்லங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கலரி விட்டுருணுங்க. நல்லா கலரி விட்டுக்கலாங்க. இது ரொம்ப வேலைலாம் கிடையாதுங்க. நம்ம டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ் தாங்க இது. பாருங்கள் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வந்துருச்சு. இப்படி கலரி விட்டுக்கோங்க. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாங்க. ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்து கலரிப்போங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க அது. நான் ஒரு 3/4 டம்ளர் எடுத்தேங்க சர்க்கரை. உங்களுக்கு வேணும்னா ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. அதான் ஒரு டம்ளரோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியால் கொஞ்சம் கம்மியாக எடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா 1க்கு 1 சேர்த்துக்கோங்க. சர்க்கரை போட்டோன்னே பாருங்கள் நல்லா இலகி நல்லா சூப்பராக வந்துட்டுருக்குங்க. நல்லா இருக்குங்க பார்க்கும் போதே. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இது ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாங்க, இன்னும் சாஃப்டாகிடும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் பண்ணுங்கள். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குங்க அது. ரொம்பவே சாஃப்டாகிடுச்சுங்க. இந்த நேரத்தில் நம்ம இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. மொத்தம் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு வதக்கும் போது ஒன்று, அதுக்கப்புறம் ஒன்று, இப்போ ஒன்று, ஃபைனலாக ஒன்று போட்டிருக்கேன்.
அது மேலே நம்ம பாதாம், திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் அந்த கேசரி எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்க்கும் போதே நல்லா இருக்குங்க. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க கூட ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சிம்பிளான ஒரு டிஷ் தாங்க இது. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். தேங்க்ஸுங்க.